எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை தேவதூதர்கள் அறிவித்தார்கள். அதாவது தேவதூதர்கள் அந்த இடையர்களுக்கு அறிவித்த வேளையில அவர்கள் அந்த நற்செய்தி இயேசு பிறக்கிறார் என்பதுதான் அந்த நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும், எங்களுக்கு மாத்திரமல்ல, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இதில் ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தேவனை ஆராதித்து தேவனுக்குள்ளதாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை மாத்திரமல்ல, இயேசு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தியாக மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி தேவன் உலகுக்கு இயேசுவை அனுப்பினார். எனவே அதே போல தொடர்ந்து கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அந்த தேவதூதன் சொன்னபோது அந்த இடையர்கள் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அப்ப அவர்களே அதை இந்த தேவனை துதித்து அவர்கள் மகிமைப்படுத்தி அந்த இயேசுடைய பிறப்பை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த பிறப்பை கொண்டாடுவதில் மிகுந்த சந்தோஷத்தோடு நாங்கள் இதை கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்த இரட்சகரை அவருடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு வரலாற்று நாயகனாக இயேசு இந்த இடத்திலே காணப்படுகிறார்.